நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மே 18 நிகழ்வுக்காக திறநிதி கேட்கும் அண்ணன் சீமான், இதை பார்த்து நக்கலடிக்கும் திராவிடர் ராமசாமி பேத்தி. இந்த ராமசாமி பேத்திக்கு சீமான் தம்பி தரமான பதில். இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால இந்த மே 18 நிகழ்வுக்காக அந்த திறநிதிக்காக எனது பங்களிப்பா ஒரு 1000 ரூபாயை நான் கொடுக்க இருக்கேன். அதை எந்த வகையில கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கறத இன்று பொழுது இல்லைன்னா 2 பொழுதுல நான் உங்களுக்கான அந்த தகவலை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் இந்த நிகழ்வு சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பை இந்த திறநிதி திட்டத்தின் மூலமா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தாழ்மையா நான் வேண்டிக்கிறேன். அதை எப்படி கொடுக்கலாம், எந்தெந்த வகையில கொடுக்கலாம் அப்படிங்கறத பற்றி அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நான் பகிர்ந்துக்கிறேன். சரி நண்பர்களே, வாங்க நேரா விடயத்துக்குள்ள போலாம். அதாவது வருகின்ற மே 18ஆம் தேதி தமிழருடைய இன எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கு. அதுக்காக நான் சீமான் அவர்கள் ஒரு காணொலி மூலமாக திறநிதி வேண்டி தனது தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்து சமீபத்தில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. இந்த காணொலியை பார்த்த இந்த திராவிட ராமசாமி பேத்தி நக்கல் அடிக்கிற விதமா உரிமையில ஒரு காணொலி பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உரிமையில பேசி நக்கல் அடிச்சு பேசியிருக்கு அப்படிங்கறத முதல்ல கொஞ்சம் பார்த்துருங்க. அதன் பிறகு நமது கேள்வியை நம்ம எழுப்புவோம். மே 18 மே என்னடா பேசியிருக்கான்? அதானே கரெக்டா? என்னடா இவன் காஸ்டியூமா மாத்திருக்கான்? வசதி ஹரிச்சு போல தெரியுதே. இல்லன்னு கரெக்டான போடுவான். இருங்க, காஸ்டியூம் மாத்திட்டு வந்துடுறேன். இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு வழக்கம் போல வலிமையாகவும் வளமையாகவும் ஈர்கைகளும் கொடுத்து உதவுகிற இனமான சொந்தங்கள் இம்முறையும் திரள் நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு நிதி பங்களிப்பை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவன் இஷ்டத்துக்கு காஸ்டியூம் மாத்துவான், நமக்கா தெரியும். சட்டை வேற லூசா இருக்கு. உரிமையில பேசுது பாருங்க இந்த ராமசாமி பேத்தி. சரி, இப்ப எல்லாமே அன்பு உறவுகளே, மே 18 கோவையில் கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷன். எந்த அளவுக்கு நான் சீமானுடைய பேச்சை இழிவுபடுத்தும் விதமாக நக்கலடிக்கிற விதமா ஒரு உரிமையில பேசியிருக்கு இந்த திராவிட ராமசாமி பேத்தி. அதாவது இந்த மே 18 இன எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது நம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு. ஏன்னா 2009 அந்த இறுதி போர்ல லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நமது இன சொந்தங்கள், நமது தொப்புக்குழி உறவுகள் அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்டார்கள். அது சாதாரண முறையில கிடையாது. நச்சு குண்டுகளை பயன்படுத்தி கைகளை இழந்து, கால்களை இழந்து, கண்களை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து, துடிதுடிக்க ரத்த வெள்ளத்தில் இறந்து போனாங்க நமது தொப்புள்குடி உறவுகள். அதையெல்லாம் நம் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தை இன்னைக்கு பல காரணங்களால இன்னைக்கு இடிப்பு செய்யப்பட்டு இருக்கு. அதை திரும்பவும் நம்ம தமிழர் மத்தியில அந்த உணர்வை வெளிப்படுத்தி அந்த உணர்வை தட்டி எழுப்பி அதை உயிர்ப்போட இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் ஒவ்வொரு வருடமும் மே 18 அன்று இந்த நிகழ்வை நாம் தமிழ்ச்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர் இதை சிறப்பா முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில வருகின்ற மே 18ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர் கொடிசா மைதானத்துல இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நடைபெற இருக்கு. அதற்காகத்தான் திறநிதி கேட்டு அண்ணன் சீமான் அவர் அந்த காணொலியை வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய கட்சி உறவுகள் நம்ம தம்பி தங்கைகள் நிதியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்த இந்த திராவிட ராமசாமி பேத்தி இப்படி நக்கலடிக்கிற விதமா உரிமையில பேசி இந்த மாதிரி காணொலி பதிவிட்டு இருக்கு. இப்படி தமிழர்களுடைய இந்த வலியும் வேதனையும் மாற்று மொழிக்காரர்களுக்கு, இந்த மாற்றான்களுக்கு உணர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தமிழ் உணர்வு உள்ள தமிழத்தம் ஓடுகின்ற ஒருத்தருக்கு தான் இதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். இப்ப இந்த ராமசாமி பேத்திட்ட எனது கேள்வி என்ன, ராமசாமி பேத்தி, உன் உடம்புல உண்மையிலேயே தமிழத்தம் ஓடி இருந்ததுன்னா, உனக்கு தமிழ் உணர்வு இருந்ததுன்னா இதை இந்த அளவு நக்கல் அடிச்சு நீ காணொலி பதிவு பண்ணுவியா? ஏன்னா உன் உடம்புல ஓடுறது தெலுங்கு இன ரத்தம், தெலுங்கு பாசம். அப்படிங்கும் போது நீ தமிழர்களை எந்த அளவுக்கு நீ கொச்சையா நீ பேசுற, கொச்சையா பாக்குற அப்படிங்கறது எங்களுடைய காணொலி பதிவு மூலமா எங்களுக்கு தெரியுது. அது என்ன திறநிதியை அவ்வளவு கொச்சையா பேசுற? உங்களுடைய தலைவர், உங்களுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி எந்த அளவுக்கு திறநிதி பிச்சை எடுத்திருக்காரு அப்படிங்கறது வரலாறு உனக்கு தெரியுமா? நான் இப்போ ஒரு புகைப்படம் காட்டுறேன், அதை பாரு. அதுல உங்களுடைய தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு அதன் பிறகு நீ சீமான் மேல நீ விமர்சனம் பண்ண. என்ன திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி, நாங்கள் எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும், அதை புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கோசரம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வு முன்னெடுக்கிறோம். அப்ப இதற்கான பொருளாதார நிதியை தேவையை எங்கள் உறவுகளிடமிருந்து நாங்க பெற்றுதான் இந்த நிகழ்வை நாங்க சிறப்பாக முன்னெடுக்கிறோம். அப்படிங்கும் போது உங்களுடைய கருணாநிதி தலைவர் பாத்தியல்ல எந்த அளவுக்கு திறநிதி பிச்சை எடுத்திருக்காரு இந்த கட்சி நடத்துறதுக்கு. அது சரி, திறநிதி பிச்சை எடுத்து அதன் மூலமா கட்சியை வளர்த்து அண்ணா மறைவுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றி அதன் பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணங்களை கொள்ளையடிச்சு
நீதிமன்றமே அறிவிச்சிருக்கு இது கருணாநிதி வந்து நவீன முறையில ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நவீன முறையில ஊழல் செய்து பல்லாயிரம் கோடி ரூபாயில வந்து கொள்ளையடிச்சு தனது குடும்பத்தையும் தனது குடும்ப உறுப்பினர்களையும் வந்து இன்னைக்கு சொகுசா இன்னைக்கு வாழ வச்சிருக்காரு உங்களுடைய தலைவர் கருணாநிதி. அப்ப அதையெல்லாம் பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. இதை எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கோசரம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கோசரம் இப்படி ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதற்காக இந்த மாதிரி திறநிதி வாங்கினா அதை வந்து நீ கொச்சைப்படுத்துவ. அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமானை வந்து நீங்க உரிமையில பேசுவ. நீ எவ்வளவு திமிர் இருந்தா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஒரு தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை பார்த்து அவனை இவனு சொல்லிட்டு உரிமையில பேசுவ. நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க வந்து இப்ப இருக்கிற ஸ்டாலினையோ இல்ல முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பேச மாட்டோம். நாங்க வேணுமா உங்க அப்பனை பேசட்டுமா? உங்க அப்பன் உன்ன மாதிரி ஒரு தருதலையை பேத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசட்டுமா? அந்த மாதிரி பேசுறதுக்குலாம் எங்க வந்து ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தாலும் எங்க அண்ணன் சீமான் வந்து கண்ணியமாக பேசணும் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்ணியத்தை வந்து கடைபிடிக்கிறோம். இதுக்கு மேல இந்த உரிமையில பேசணும் அப்படின்னா நாங்களும் இறங்கி பேசுவோம். எங்களுக்கு பேச தெரியும். இருந்தாலும் அந்த மாதிரி பேசுறதுக்கு நாங்க விருப்பப்படல. சரி, திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி நீ போட்ட அந்த காணொலிக்கிலேயே எங்க கட்சி உறவுகளுக்கு வந்து ஒரு சரியான செருப்படி பதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது தெரியுது உனக்கு ஆதரவா பதிவிட்ட கருத்துக்களுக்கு எல்லாம் நீ வந்து லைக் பண்ணிருக்க. ஆனா உனக்கு சிறுபடி பதில் கொடுத்த அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து நீ என்ன பதில் சொல்ல போற அப்படிங்கிறது தான் எங்களுக்கு உள்ள ஒரு கேள்வி. இந்த ராமசாமி பேத்திக்கு நமது கட்சி உறவுகள் சில பேர் வந்து ஒரு செருப்படி பதில் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அது என்னங்கிறதையும் நான் இப்ப வந்து படிச்சு காட்டுறேன் பாருங்களேன். 1942 ஈவேரா முதல் 1967 அண்ணாதுரை கருணாநிதி வரை தோளில் துண்டேந்தியும் உண்டி குலுக்கியும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், கொள்கை விளக்க கூட்டம், இளைஞர் எழுச்சி கூட்டம் என தெரு தெருவாக அலைந்து திறநிதி பெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வயதில்லை. அண்ணாவுக்கு கார் வாங்க முன்பணம் 1000 ரூபாயும் 1982 அமைச்சர் மயிலை மனோகரனிடம் வீட்டை வாங்க முரசொலியில் கடிதம் எழுதி வசூலான தொகையில் வாயில் போட்ட திருட்டு திராவிட நாதாரிகள் செயல் மிக புனிதமானதோ? வரலாற்றை நன்கு படி, பின் அடுத்தவனை நக்கலடி. இன்னும் 1948 நினைவில் இருந்தால் அது திராவிட மடவை அப்படிங்கிற மாதிரி ஒரு செருப்படி பதில் கொடுத்துருக்காங்க ஒரு நண்பர். சீமான் இல்லனா உங்களுக்கு வாழ்க்கை இல்ல தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கருத்து பதிவிட்டு இருக்காரு. சீமானை திட்டவில்லை என்றால் சில பேருக்கு சோறு கிடைக்காது. அதில் நீயும் ஒருத்தி. மக்கள் விருப்பப்பட்டு நாத்தாக்கவிற்கு பணம் கொடுக்கிறதுக்கும் மக்களின் வரிப்பணத்தில் இருந்து திருடுற திமுகவிற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு சிறுபடியை கொடுத்திருக்காங்க ஒரு நண்பர். என்ன திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி, உனக்கு ஆதரவா கருத்து பதிவிடுற அந்த கூமிட்டைகளுக்கும் இங்கு ஒரு தரமான ஒரு நியாயமான முறையில கருத்து பதிவிட்ட எங்களுடைய கட்சி உறவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாத்தல எப்படி செருப்படி பதிவு அப்படின்னு. வேற என்ன பண்றது? தமிழ்நாட்டை வந்து ஒரு சொந்தக்காரங்க ஆண்டுட்டு இருக்காங்க. அதனால இங்க தமிழர்கள் வந்து எழுச்சி கொண்டு வராங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அடி வயிறு எரியதானே செய்யும். அப்ப எல்லாம் இந்த மாதிரி இது பைத்தியம் முடிச்ச மாதிரி இந்த மாதிரி உளரதானே செய்வீங்க. அதனால உளருங்க. நீ எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி உளறீங்க, எந்த அளவுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கறத நாங்களும் பார்க்க தானே போறோம். விரைவில் வந்து எங்க நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய அரசியல் அமையும். அப்ப வந்து உங்களுக்கான சரியான பதிலடி காத்திருக்கு. சரி நண்பர்களே, இந்த திராவிட திருட்டு பேத்திக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.